நீங்க திரு சிபி ராதாகிருஷ்ணனை வெறும் தமிழராக மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர். அவருடைய சித்தாந்த கருத்துக்கள்லாம் வலதுசாரி சிந்தனை கொண்டது. அதனால நீங்க தமிழர் அப்படின்னு நெனச்சு நம்ம அதை ஏற்பது என்பது அவசியம் கிடையாது அப்படின்னு கருத்த முன்வைக்கிறாங்க. திமுகவுக்கு சேர்ந்த கனிமொழியும் அதான் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க திமுகவே அப்படித்தான் சொல்றாங்க. அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதாக வந்துருமா?